ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன ஒரு பதிவுனா, ஒரு அழகான பதிவு தாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, மார்கழி 4வது நாள். மார்கழி 4வது நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை என்னென்னா குபேரர் பூஜை பண்ணலான்னு தாங்க. அதனால தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இது காயறக்குள்ளார கொஞ்சம் உருளி ரெடி பண்ணிடலான்னு. இந்த ஸ்டென்சில் கண்டுபிடிச்சவங்க உண்மையாலுமே நான் ரொம்ப பாராட்டுவேங்க. என்னை மாதிரி கோலமே போட தெரியாதவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது. வீடு நல்லா ப்ளசண்ட்டாக வச்சுக்கலாம். அப்படியே மாடத்தில் விளக்கேற்றிட்டு பிள்ளையாரையும் கும்பிட்டுட்டு சாமி ரூமுக்கு போயாச்சு. என்னென்னா இந்த விளக்கு தாங்க. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா முரத்தில் அப்படியே செட்டோடு இருந்தது. மண் விளக்கு தான். இந்த கார்த்திகை தீப டைமில் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தா குபேரருக்கு தாங்க. வியாழக்கிழமைகளில் காலையில் நேரத்தில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த விளக்கை ஏற்றுங்க. குபேராய நமக, குணநிதியே நமக அப்படின்னு சொல்லி 3-4 வாட்டி சொல்லி அந்த விளக்கு ஏற்றும்போது சொல்லுங்கள். சொல்லி விளக்கு ஏற்றுங்க. அதில் நான் பச்சரிசியும் சில்லற காசும் தான் போட்டு விளக்கு ஏற்றினேன். குபேரர்கிட்ட என்றைக்குமே அவர் சாப்பாட்டு பிரியறங்கனால ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். நான் கல்கண்டு தான் வச்சுருக்கேன். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு வாங்கியிருந்தாங்க. என்னென்னா அஷ்டலட்சுமிகிட்டையும் வைக்கலாம், மகாலட்சுமிகிட்ட, அன்னபூர்ணி தாயார்கிட்டலாம் வைக்கலாம். இது மங்களகரமான பொருளும் கூட. நம்ம ஏன்னா வீட்டில் வச்சுருக்கிற படி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அளவு இருக்குது. ஆனால் இதுக்கு அளவே கிடையாதுங்க. முறம் அள்ளி போடுறனால அளவில்லை. எப்பவுமே அது அளவே இல்லாத பொருள். அப்படியே வீட்டுக்கு சாம்பிராணி எல்லாம் காமிச்சாச்சு. சாம்பிராணி காமிச்சிட்டு நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா வாசனையாக ஜவ்வாது, ஏலக்காய் இந்த மாதிரியெல்லாம் போட்டு சாம்பிராணி போடுங்க. குபேரருக்கு வாசனையான பொருளெல்லாம் ரொம்ப இஷ்டமான ஒரு பொருள் தாங்க. அப்படியே காலையில் பால் காய்ச்சினதும் என் வேலையில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யணும். அதுக்கு பருப்பு ரசம் வைக்கலான்னு பசங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, இந்த சிறுபருப்புன்னு சொல்லுவாங்களே அதில் தான் பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ரசம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து அரைச்சி அப்போல்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சி போட்டுறது. சரி இன்றைக்கி அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு இடிச்சிட்டு சேர்த்தும்போது ரசம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிறதுக்கும் போடாமல் வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ரசம் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ ஒரு விசில் வந்ததும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் ஆயிரும். அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அதை ஊற்றிக்கோங்க அந்த ரசத்தில். நான் தக்காளி போட்டு தான் வைப்பேன், புளி போட்டு வைக்க மாட்டேன். இப்போ நம்ம எப்போவும் ரசத்துக்கு போடுற மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரசம் நல்லா கொதிச்சதும் இறக்கி வச்சிடலாம். சிலர் கொதிக்க விட மாட்டாங்க, நான் கொதிக்க வைப்பேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் என்னென்னா இன்றைக்கெல்லாம் நிறையா பேர் சாப்பிட மாட்டீங்க. மார்கழி மாதம் எங்களுக்கு ஜனவரிக்கு அப்புறம் தான். நான் அதனால் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா போன கார்த்திகை மாதம்லாம் நம்ம வீட்டில் விரதம். அதனால் நான் இப்போ இந்த டைமில் நான்வெஜ் இந்த வாரம் தான் செஞ்சிட்ருக்குறோம். இந்த கிழங்கா மீன் மட்டும் எப்போவுமே நல்லா மசாலா கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. ஏன்னா இதுக்கு மசாலா அவ்வளோவா பிடிக்காது. நம்ம நார்மலாக போடுற நீங்கள் எப்போவுமே வீட்டில் நார்மலாக மீன் சமைக்கும்போது போடுற மசாலாவை விட கொஞ்சமாக சேர்த்தி போடுங்க. அப்போ இந்த மீன் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மத்தி அப்படி தான் பாதியை பொரிச்சிடுவேன், பாதியை குழம்பு வைக்கிறதுக்கு போட்டுருவேன். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை அப்படியே அது தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்குவேன். மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டில் ஒரு வாசனைக்காக தான். நிறையா சேர்த்தணுன்னு இல்லை, தட்டி சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சமாக அப்படியே ஃப்ரை ஆனதும் ஒரு 3 தக்காளி போல் நல்லா நசுக்கி வெட்டி சேர்த்திக்கோங்க. கட் பண்ணி அரிஞ்சு சேர்த்திக்கோங்க. அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு அது நல்லா இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் நான் அது மட்டும்தாங்க சேர்த்துவேன், வேறு எதுவும் போட மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டு அந்த புளி அந்த மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு அந்த புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவேன். அது வேகிறதுக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால், நம்ம தேங்காய் பால் ஊற்றுனது தெரியாத மாதிரி கொஞ்சோண்டு தேங்காய் வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி தேங்காய் பால் சேர்த்திக்குவேன். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி வைப்பேன். இந்த வாட்டி இந்த மாதிரி வைக்கலான்னு. அது நல்லா கொதிச்சது. குழம்பே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மத்தி மீன் போட்டுக்கோங்க. மீன் போட்டது ஒரு 2 நிமிஷத்தில் மண்சட்டியில் வைக்கிறவங்க இறக்கிருங்க. பாருங்கள், இறக்குனதுக்கப்புறம் கூட கொதிக்குது நல்லா. அவ்வளோதான், அது ரெடி. அப்படியே மீன் பொரிச்சு எடுத்துக்கலான்னு. மீன் நான் மசாலா போட்ட மாதிரியே போடுங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெளிவாகவே இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் கசடே இருக்காது. மீன் பொரிக்கும்போது அதே மாதிரி அடிக்கடி திருப்பி திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா கரெக்டாக வரும். ஏன்னா மசாலாலாம் ஒட்டாமல் பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் இதாகாமல் எண்ணெய் பாருங்கள் தெளிவாகவே தான் இருக்கும்.
அவ்வளவுதான் அப்படியே குயிக்காக செய்யணும். ஏன்னா காலையில் டைமில் கடகடன்னு செய்யணும்னு சொல்லி ஸ்பீடாக செஞ்சாச்சு. ஏன்னா மீன்லாம் அவங்க நேரமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படியே பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பருப்பு ரசமும் பீட்ரூட் பொரியலும் வச்சு காலையில் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு தோசை சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பாடே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, அதனால் நிறைய வேலை இருக்கும் எல்லாருக்குமே வீட்டில். சோம்பேறித்தனம் பார்க்காம கொஞ்சம் செஞ்சுட்டா நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி 2 வாரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் தொடச்சி எடுப்பேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டை எப்போவுமே இப்படி நல்லா ப்ளசண்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்களும். நாளைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ இருக்குங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.